الله عليه وسلم أشرف المرسلين وعلى آله وأصحابه أجمعين. أما بعد فقد قال الله سبحانه وتعالى في القرآن الحميد: بسم الله الرحمن الرحيم. ومنهم من يقول ربنا آتنا في الدنيا وما له في الآخرة من خلاق. ومنهم من يقول ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. أولئك لهم نصيب مما كسبوا والله سريع الحساب. கண்ணியமிக்க முஃமினீன்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பாக்கியம் நிறைந்த உம்மத்துமார்களே, அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய மேலான பொருத்தத்தையும் அன்பையும் பெற்ற பரிசுத்தமான நல்லடியார்களில் நம்மை கபூல் செய்தருள்வானாக. ஹலாலை ஹலாலாக்கி ஹராமான காரியங்கள் அத்தனையும் ஹராமாக்கி அல்லாஹுவின் திருப்தியை நோக்கமாக கொண்டு நம்முடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு நிலைகளையும் அமைத்துக் கொள்வதற்கும் ஆக்கிக் கொள்வதற்கும் ரப்புல் ஆலமீன் தன் மகத்தான பேரருளால் நம் எல்லோருக்கும் தன் உதவியை அளித்தருள்வானாக. சங்கைக்குரிய பெருமக்களே, குர்ஆன் ஷரீஃபின் வழியாக நமக்கு சொல்லித்தரப்பட்ட நல்ல துஆக்களிலே ஒரு சிறந்த துஆ, ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனத்தன் வஃபில் ஆখিরাতি ஹஸனத்தன் வகினா அஸாபன்னார். யா அல்லாஹ், எங்களுடைய துன்யாவையும் நீ ஹைரானதாக, அழகானதாக, பாக்கியமானதாக ஆக்கி அருள வேண்டும். எங்களுடைய மறுமை நாள் ஆகிரத்தையும் நீ ஹைரானதாக ஆக்கி அருள வேண்டும். நரகத்தின் நெருப்பை விட்டும் அதனுடைய வேதனைகளை விட்டும் எங்களை காத்தருள வேண்டும் என்ற ஒரு மகத்தான துஆவை தன் அருள்மறை வாயிலாக அல்லாஹ் நமக்கு சொல்லித் தருகிறான். பெருமக்களே, ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த துஆவை செய்தாலும் இதை கொண்டு தங்களின் துஆவை நிறைவு செய்வார்கள் என்ற ஹதீஸிலே வந்திருக்கிறது. புனிதமான ஹாஜிகளும் கூட, ஹாஜிமார்கள் கஅபாவை இடம் வருகின்ற நேரத்தில், தவாஃப் செய்கின்ற நேரத்திலே ஹஜ்ருல் அஸ்வத் என்ற அந்த கல்லுக்கும் ருக்குன யமானி என்ற அந்த சொர்க்கலோகத்திலிருந்து வந்த இரண்டு கற்களுக்கு மத்தியில் ஓத வேண்டிய ஒரு சிறந்த துஆவை ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்தார்கள். அந்த இடத்தில் நீங்கள் இந்த துஆவை ஓதினால் 70,000 மலக்குமார்கள் நின்று ஆமீன் சொல்கிறார்கள். அது என்ன துஆ? ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனத்தன் வஃபில் ஆখিরাতি ஹஸனத்தன் வகினா அஸாபன்னார். இந்த துஆவை நாம் அந்த இடத்தில் ஓத வேண்டும் என்பதை அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் நமக்கு பணித்திருக்கிறார்கள். பெருமக்களே, இன்றைய முஸ்லிம் உலகம் ஆகிரத்தை எப்படி கைவிட்டு விட்டதோ, ஆகிரத்தினுடைய வாழ்க்கையின் விஷயத்தில் எப்படி கவனக்குறைவாக இருக்கிறதோ, ஆகிரத்தின் காரியங்களில் எப்படி நாம் பொடுபோக்காக இருக்கிறோமோ, உண்மையிலேயே மிக நீண்ட பட்டியல். ஆகிரத்தினுடைய காரியங்களை எல்லாம் நாம் மறந்திருக்கிறோம். ஆகிரத்தின் காரியத்தை மாத்திரம் நாம் மறந்திருக்கவில்லை, உலகியல் ரீதியான வெற்றியையும் நாம் மறந்துவிட்டோம் என்றுதான் சொல்ல வேண்டும். முஸ்லிம்களிடத்திலிருந்து பாடம் படிக்க வேண்டிய சமுதாயம், உலகமெல்லாம் முஸ்லிம்களிடத்திலிருந்து பாடம் படிக்க வேண்டிய நிலையிலிருந்து இன்று உலகத்திலிருந்து முஸ்லிம்கள் பாடம் பெறக்கூடிய நிலையிலே இருக்கிறார்கள். ஆகிரத்தையும் மறந்துவிட்டோம், துன்யாவுடைய மேன்மைகளையும் நாம் மறந்துவிட்டோம். அருமையான பெருமக்களே, கிறிஸ்துவ உலகம் தங்களுடைய கல்வியின் வழியாக, மருத்துவ சேவைகளின் வழியாக உலகத்திலே கிறிஸ்துவத்தை பரத்துவதற்கு முயற்சிக்கிறார்கள் என்று சொன்னால், இஸ்லாம் இந்த உலகத்தினுடைய எல்லா பாகத்திலும் பரவியது எப்படி? இஸ்லாம் இந்த உலகத்தினுடைய பல பாகங்களிலே பரவிய வரலாற்றை எடுத்து சொல்லும் பொழுது, நேர்மையான வியாபாரத்தின் காரணத்தினால், நல்ல கொடுக்கல் வாங்கலின் காரணத்தினால், சத்தியமான செயல்பாடுகளின் காரணத்தினால் தான் உலகத்தில் இஸ்லாம் பல பாகங்களிலும் பரவியது என்பதை வரலாற்று நெடுக நாம் பார்க்கிறோம். உலகத்தினுடைய பல பாகங்களுடைய உள்ளத்தில், அந்த மக்களின் உள்ளத்தில் இஸ்லாம் பதிந்ததனுடைய அடிப்படையான விஷயம் நேர்மையான வியாபாரிகள். சங்கைக்குரிய சஹாபிகள் தங்களுடைய வியாபாரத்தில் இருந்த நேர்மையின் காரணத்தினாலே, அவர்கள் அதில் இருந்த ஒழுங்கின் காரணத்தினால் தான் இஸ்லாத்தினுடைய கண்ணியத்தையும் அதன் வழியாக தங்களுடைய உலகத்தையும் ஆகிரத்தையும் அவர்கள் உண்டாக்கி கொண்டார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். இஸ்லாம் என்பது அது உலகத்தை மறந்த மார்க்கம் அல்ல, அது ஆகிரத்தையும் விட்டுவிடக் கூடாது என்று சொல்வதோடு உலகத்தையும் நாம் நிறைவாக அதை பற்றிக் கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்கள், ஃபமன் அகதஹா பிஹல்லின் வாஃபிரின், யார் சங்கையான ஒரு நிலையை கொண்டு இந்த துன்யாவை எடுத்துக்கொண்டானோ ஃபபூரிகஃபி, அதிலே அவன் பரக்கத்து செய்யப்படுவான் என்று சொன்னார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்னை ஹதீஜா நாயகி அவர்களை மணந்தார்கள் என்று சொன்னால்
அன்னை ஹதீஜா நாயினுடைய பொருளாதாரத்திற்காகவா, அல்லது அவர்கள் பெரிய குடும்பத்தில் பிறந்தார்கள் என்பதற்காக வேண்டியா? திருநபி அவர்கள் உலகாதாய நோக்கங்களுக்காக அல்ல, அவர்களுடைய வியாபாரத்தில் இருந்த அந்த நேர்மை, பற்றற்ற ஒரு நிலை, அதிலே அவர்களுக்கு இருந்த அந்த கண்ணியத்தின் காரணத்தினால் தான் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்னை ஹதீஜா நாயியை மணந்தார் என்பதை வரலாற்றில் நாம் பார்க்கிறோம். உண்மையான பெருமக்களே, இஸ்லாத்திற்கும் பொருளாதார காரியங்களுக்கும் நிரம்ப தொடர்பு உண்டு. திருநபியினுடைய வாழ்க்கைக்கும் வியாபாரத்திற்கும் நெருக்கமான தொடர்பு உண்டு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய வாழ்க்கையில் 2 பயணங்களைத்தான் செய்தார்கள் அபிசீனியாவிற்கு. இரண்டுமே வியாபார நோக்கத்தில் அமைந்திருந்தது என்பதைத்தான் பெருமக்கள் நமக்கு உணர்த்தி காட்டுகிறார்கள். மிஅராஜினுடைய பயணம் அல்லாது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயணம் என்பது 2 தான். அந்த 2மே வியாபாரத்தின் அடிப்படையிலே உள்ளது, அமைந்தது என்று சொன்னால் அது எவ்வளவு அடிப்படையானது என்பதை அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் நமக்கு உணர்த்தி காட்டியிருக்கிறார். நம்மையும் சொன்னார்கள், அலைக்கும் பித்திஜாரா, மக்களே வியாபாரத்தில் ஈடுபடுங்கள், ஹலாலான வியாபாரத்தில் ஈடுபடுங்கள். ஃபஇன்ன ஃபீஹா 19 ரிஸ்க், ரிஸ்கினுடைய 10ல் 9 பாகத்தை அல்லாஹ் தஆலா வியாபாரத்தில் வைத்திருக்கிறான் என்று சொன்னார்கள். 10ல் 9 பாகத்தை, ரிஸ்கினுடைய வரக்கூடிய வழிகளிலே 10ல் 9 பாகத்தை அல்லாஹ் தஆலா வியாபாரத்தில் வைத்திருக்கிறான் என்று ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பித்தார். இன்று உலகத்திலேயே நம்பர் 1 பணக்காரர் யார்? உலகத்திலேயே முதல் தரமான பணக்காரர் யார்? இருந்தார், பில்கேட்ஸ் இருந்தார். ஆனால் இன்று இந்தியாவிலே உள்ள ஒரு முகேஷ் அம்பானி உலகத்தினுடைய முதல் பணக்காரராக இருக்கிறார். என்ன காரணம்? எப்படிப்பட்ட நிலையில் இந்த பொருளாதாரத்தினுடைய நிலை இது ஏற்பட்டதற்கான வளர்ச்சிக்கான அடிப்படையாக ஆக்கிக் கொண்டது என்ன என்று பார்த்தால், பெருமக்களே, அதற்கு அடிப்படையாக சொல்கிறார்கள் ஷேர், கூட்டு வியாபாரம். கூட்டு வியாபாரம் என்பது பொருளாதார ரீதியான வழிகளின் மேன்மைக்கு அடிப்படை என்று குர்ஆனும் சொல்லி காட்டுகிறது. மூசா அலைஹிஸ்ஸலாம், ஹிதர் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாற்றிலே அல்லாஹ் தஆலா ஒரு செய்தியை சொல்வானே. மூசா அலைஹிஸ்ஸலாம், ஹிதர் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாற்றிலே மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களையும் அழைத்துக் கொண்டு ஹிதர் நபி அலைஹிஸ்ஸலாம் கப்பலில் ஏறுகிறார்கள். அந்த கப்பலை பற்றி அல்லாஹ் ஒரு செய்தி சொல்கிறான். அம்ம ஸஃபீனத்து, அந்த கப்பல் ஃபகானத் லிமசாகீன, சில மிஸ்கீன்களுக்கு சொந்தமாக இருந்தது என்று சொல்கிறான். கப்பல் சொந்தமாக வைத்திருப்பவர் மிஸ்கீனா? அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், அம்ம ஸஃபீனத்து ஃபகானத் லிமசாகீன், அந்த கப்பல் சில மிஸ்கீன்களுக்கு சொந்தமாக இருந்தது என்று சொல்கிறான். பெருமக்கள் சொல்கிறார்கள், சாதாரணமான நிலையில் உள்ள மிஸ்கீன்களாக இருந்த சில பேர், மிஸ்கீன் என்றால் தங்களுடைய வாழ்க்கையின் பொருள் செலவுகளுக்கு போக கொஞ்சம் பொருளாதாரம் இருப்பவர்கள், அன்றாட தேவைகளுக்கு போக, அவசியமான காரியங்களுக்கு போக அளவோடு பொருளாதாரம் இருக்கக்கூடியவர்கள். அந்த மிஸ்கீன்களை அல்லாஹ் சொல்கிறான், ஃபகானத் லிமசாகீன, சில மிஸ்கீன்களுக்கு சொந்தமாக அந்த கப்பல் இருந்தது என்று அல்லாஹ் சொல்கிறான். அப்படியானால் ஒரு கப்பல் வைத்திருக்கக்கூடியவர்கள் மிஸ்கீன் என்று ஏன் சொன்னான்? பெருமக்கள் விளக்கம் சொல்கிறார்கள், பல பேர் சேர்ந்து கூட்டாக அந்த கப்பலை வியாபார பொருளாக தங்களுக்கு ஆக்கிக் கொண்டதனுடைய விளைவுதான் என்பதை பெருமக்கள் நமக்கு உணர்த்தி காட்டுகிறார். அருமையான பெருமக்களே, நாம் மறந்துவிட்ட துறைகளில் ஒன்று. 1980 முகேஷ் அம்பானி ஒரு விமானத்தில் பயணம் போறார். போய் அவருடைய மும்பையிலிருந்து டெல்லிக்கு சென்ற விமானம், மும்பையிலிருந்து டெல்லிக்கு சென்ற விமானம் மேகமூட்டத்தின் காரணத்தினால் இறங்க முடியாமல் அங்கிருந்து அகமதாபாத்துக்கு போயிடுச்சு. அகமதாபாத்துக்கு போய்விட்டால் அகமதாபாத்திலிருந்து திருப்பி டெல்லிக்கு வருவதற்கு அவரிடத்தில் பணம் இல்லை. ஒரு ஆள்கிட்ட கடன் வாங்கினாராம். ஆனா இன்னைக்கு நம்பர் 1 பணக்காரர் உலகத்தில். 1 மணி நேரத்துக்கு 14 கோடி ரூபாய் வந்துகிட்டே இருக்குது. 1 மணி நேரத்துக்கு நேரம் போய்கிட்டு இருக்கும், 14 கோடி ரூபாய் வந்துகிட்டே இருக்குது. அடிப்படையான காரணம் என்ன? பொறாமையினால் பொறாமப்பட்டு என்ன ஆக போகுது? அதாவது நம் முஸ்லிம்கள் செய்ய வேண்டிய அடிப்படையான நிலைகளை எல்லாம் குர்ஆனிலே சொல்லி காண்பிக்கிறான். அந்த ஷேரை விட்டு விட்டோம். இணைந்து பொருளாதார ரீதியாக வளர்ச்சி அடைய வேண்டிய வழிகளை குர்ஆன் ஷரீஃப் நமக்கு பல கோணங்களில் சொல்லி காண்பிக்கிறது. பெருமக்களே, அல்லாஹ் தஆலா அதை அறிவுறுத்தி சொல்கிறான். ஆனால் நாம் ஆகிரத்தை மறந்ததை போலவே, ஆகிரத்தை பற்றிய சிந்தனையை நாம் தொலைத்ததை போலவே, உலகியல் ரீதியான நாம் பொருளாதாரத்தினுடைய வழிகளையும் கூட மறந்திருக்கிறோம். பொருளாதாரத்திற்கு அடிப்படையானது உழைப்பு. எந்த தொழிலும் கேவலமானதல்ல, எந்த தொழிலும் உலகத்தில் கேவலமானதல்ல. அது தச்சு தொழில் என்றால் ஏதோ ஆசாரிகள் செய்ய வேண்டிய தொழில் என்று நாம் வைத்திருக்கிறோம். ஆனால் நபிமார்களிலே சில பேர் அந்த தொழிலை செய்தார்கள் என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், ஹதீஸிலே வந்திருக்கிறது. அதே போல பல தொழில்களை மாமின் நபியின் இல்லா வகது ரஅல் கனம், ஆடுகள் மேய்த்ததாக
என்பதாக உலகத்தில் எல்லா நபிமார்களும் ஆடுகள் மேய்த்ததாக வந்திருக்கிறது. எனவே ஹலாலான எந்த ரிசுக்கும் ஹலாலான எந்த தொழிலும் மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்ட எந்த வியாபாரமும் அது பரக்கத்திற்குரியது. அதிலே நியாயத்தோடும் ஒழுங்கோடும் முறையோடும் அது இருந்தது என்று சொன்னார் என்று நமக்கு குர்ஆனும் ஹதீஸும் வலியுறுத்தி சொல்லி காண்பிக்கிறது. பொருளாதாரத்தை உண்டாக்குவதற்கான சமயோஜிதமான அறிவு, சிறந்த உழைப்பு என்பதோடு பொருளாதாரம் ஒரு மனிதனிடத்தில் நினைப்பதற்குண்டான இன்னொரு முக்கியமான காரணம் வீண்விரயம் இல்லாத நிலை. இன்னைக்கு நாம என்ன வச்சிருக்கிறோம் சொன்னா, ஆகமான காரியங்கள்ல வீண் விரயம் செய்தா தப்பு இல்லைன்னு வச்சிருக்கிறோம். ஒரு பள்ளிவாசலுடைய திறப்பு விழா, ஒரு பள்ளிவாசலுடைய திறப்பு விழா, அதுக்கு போயிருக்கும் பொழுது ஒரு பெரிய பேனர் வச்சிருந்தாங்க. அதை கேட்கும் பொழுது இந்த பேனர் வைக்கிறது எவ்வளவு ஆச்சுன்னு கேட்டா 5000 ரூபாய் ஆச்சுன்னு சொன்னாங்க. 5000 ரூபாயா? 5000 ரூபாய் செலவழிச்சு இந்த பள்ளி திறப்பு விழாவிற்காக வேண்டி ஒரு பேனரா என்று கேட்டால் அசத்து தப்பா விளங்கிறாங்க. அது பள்ளி செலவில்ல, ஒரு ஸ்பான்சர் ஒரு ஆள் தனியா வச்சிருக்கிறாருன்னு சொன்னாங்க. சமூகம் என்ன நினைத்திருக்கிறது? ஆகமான காரியங்களுக்கான செலவை அது பள்ளியிலிருந்து எடுத்து செலவழிக்க கூடாது என்பதை எப்படி தப்பா நினைச்சிருக்குது? தனிப்பட்ட ஒரு ஆள் செலவழிச்சா தப்பல்ல என்று எண்ணிக்கொண்டிருக்கிறது சமூகம். ஆகமான செலவாக இருந்தாலும் அதிலே வரம்பு மீறுவது இருக்குமானால் அது மார்க்கத்திலே வன்மையாக கண்டிக்கத்தக்கது என்பதை அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபிலே சொல்கிறார். பெருமக்களே, என்று சொன்னால் அந்த நாட்களிலேயும் கூட ஆயிரக்கணக்கிலே விலை கொடுத்து வாங்கி முஸ்லிம்கள் பொருளாதாரத்தை நாசமாக்குகிறார்கள், கரியாக்குகிறார் என்று சொன்னால் மனிதன் தன்னுடைய காலை அடுத்த அடியிலே எடுத்து வைக்க முடியாது. அவன் அதற்கான செலவை ஒழுங்கான முறையில் சொல்லாத வரை இந்த ஹதீஸிலே வந்திருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சஹாபி வந்து கேட்கிறார்கள், நாயகமே ஒது செய்வதிலேயுமா இஸ்ராஃப் இருக்குதுன்னு கேட்டாங்களாம். ஒது செய்யறோம், நல்லபடியா கழுகணும் ஒரு திருப்தி, அந்த நல்லபடியா கழுகணும் என்பதற்காக 3 தடவைக்கு மேலாம் திரும்ப திரும்ப கழுகிறார், அப்படி கழுகினாலுமா இஸ்ராஃப்னு கேட்டாங்களாம். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் சொன்னார்கள், நஅம் வ இன் குன்த அலா நஹரின் ஜாரின், ஓடக்கூடிய ஆற்றுக்கு அருகில் உட்கார்ந்து வுது செய்தாலும் சரிதான், 3 தடவைக்கு மேல கழுகுனா இஸ்ராஃப்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வ இன் குன்த அலா நஹரின் ஜார், ஓடக்கூடிய ஆற்றுக்கு அருகிலே உட்கார்ந்து அதுல ஒரு தண்ணி எடுத்து கழுகுறதுனால என்ன நஷ்டம் வந்துற போது? தண்ணீர் ஓடிக்கொண்டிருக்கிறது, வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடி என்று சொன்னாலும் கூட 3 தடவைக்கு மேலால் அதிலிருந்து நீ கழுகுவது இஸ்ராஃப் என்று சொன்னார். ஆகமான காரியங்களிலே அதிலே செலவழிக்கப்படக்கூடிய செலவுகள் என்பது இன்று வீண் விரயம் இல்லை என்று கருதி கொண்டிருக்கிறது சமூகம். பெருமக்களே, மார்க்கம் அதற்கான விளக்கத்தை சொல்கிறது. தேவைகளுக்காக செலவழிப்பது சிக்கனம். தேவையான காரியங்களுக்கு செலவழிக்கிறார் ஒரு ஆள், தேவையான காரியங்களை அவர் செலவழிக்கிறார் என்று சொன்னால் சிக்கனமாக செலவழிக்கிறார் என்ற அர்த்தம். தேவையை கூட செலவழிக்காமல் வயிற்றை கட்டி வாயை கட்டி ஒரு ஆள் வாழ்றார் என்று சொன்னா கஞ்சத்தனம் அர்த்தம். மார்க்கம் கஞ்சத்தனத்தை கண்டிக்கிறது, சிக்கனத்தை போதிக்கிறது, இஸ்ராஃபையும் கண்டிக்கிறது. இஸ்ராஃப் என்று சொன்னால் தேவையை விட மேலாக, இது தேவையே இல்லை அப்படிப்பட்ட ஒன்றுக்காக வேண்டி செலவழிப்பது என்பதை இஸ்ராஃப் என்று இஸ்லாம் சொல்கிறது. இஸ்ராஃப் பற்றி, வீண் விரயத்தை பற்றி அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபிலே சொல்லக்கூடிய வார்த்தைகளை கவனித்து பார்த்தால் பெருமக்களே, நம்மால் திகைக்காமல் இருக்க இயலவில்லை. அல்லாஹ் சொல்கிறான், இன்னல் முபذிரீன கானூ இஹ்வான ஷயாத்தீன், வீண் விரயம் செய்பவர்கள் ஷைத்தானின் சகோதரர்கள், அவர்கள் தங்களுடைய ரப்புக்கு மாறு செய்யக்கூடிய காஃபிரீன்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். வகான லிரப்பிஹி கஃபூரா, ஷைத்தான் ரப்புக்கு மாறு செய்தான். விளக்கம் சொல்கிறார்கள் பெருமக்கள், ஷைத்தான் வரம்பு மீறியதற்கான அந்த காரணத்தினால் தான் அவன் அல்லாஹ்வுக்கு மாறு செய்தவனாக மாறினான். எனவே தன்னுடைய வாழ்க்கையிலே செயல்பாடுகளிலே வரம்பு மீறக்கூடியவர்களுடைய முடிவு அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், அந்த நிலை வரும் என்று சொல்கிறார். வரம்பு மீறிய செலவுகளின் காரணத்தினாலே குறிப்பிட்ட காலகட்டம் எல்லா நேரமும் ஒன்றாக இருக்க என்று சொல்ல இயலாது. காலத்தினுடைய சுழற்சியினாலே செலவு செய்து பழகிவிட்டதன் காரணத்தினாலே வரக்கூடிய வருவாயினுடைய நிலைப்பாடுகள் குறைகின்ற பொழுது கடன் வாங்குகிறார். தான் செலவழித்த அந்த காரியங்களிலே கௌரவத்தை காப்பாற்றுவதற்காக கடன் வாங்குகிறான். வாங்கிய கடனை கொடுக்க இயலாது தவிக்கிறான், ஆண்டவனை சபிக்கிறான். அதன் விளைவாக ஆண்டவனை சபிக்கிறான். எனவே இஸ்ராஃப் என்பது மார்க்கம் வன்மையாக கண்டிக்கிறது. வீண்விரயமான அந்த காரியங்கள் இன்று எடுத்து பார்த்தால் பொருளாதார ரீதியாக வீண்விரயமான காரியங்கள், அவசியமான காரியங்களுக்கு செலவழிப்பதற்கு 1000 பயான்கள் அதற்கு செய்ய வேண்டும். வீண்விரயமான காரியங்களுக்கு ஒரு பயானம் செய்ய வேண்டியதில்லை. கல்யாணத்தினுடைய கார்டு முதல் அதற்காக வைக்கக்கூடிய பேனர்கள் வரை, வைக்கக்கூடிய சாப்பாடுகள் முதல் செலவழிக்கக்கூடிய சின்ன சின்ன
பார்த்தால் பெருமக்களே, இஸ்ராப் இல்லாமல் எந்த காரியமும் இல்லை என்று சொல்லப்படக்கூடிய அளவிற்கு முஸ்லிம்களுடைய நிலை என்று இருக்கிறது. முஸ்லிம்களுடைய நிலை இருக்கிறது. பொருளாதாரத்தினுடைய வளமான ஒரு நிலைக்கு எப்படி உழைப்பு அவசியமோ, உழைப்பு என்பது எப்படி அவசியமோ, அதே போல வீண் விரயம் செய்யாமல் இருப்பதும் அவசியம் என்பதை குர்ஆன் ஷரீஃப் சொல்லி காண்பிக்கிறது. தனி மனித வாழ்க்கை, ஒரு தனி மனிதர்கள், உலகத்தில் வீழ்ந்த தனி மனிதர்கள், உலகத்தில் வீழ்ந்த குடும்பங்கள், உலகத்தில் நாசமாய் போன சமூகங்கள் வீண் விரயத்தின் காரணத்தினால், இந்த இஸ்லாமின் காரணத்தினால் எத்தனை தனி மனிதர்களை சொல்ல முடியும்? ஓஹோ என்று வாழ்ந்தவர்கள், கொடி கட்டி பறந்தவர்கள், சொல்ல முடியாத அளவிற்குண்டான உயர்நிலையில் இருந்தவர்கள் வீண் விரயமான செலவுகளின் காரணத்தினால், அனுமதிக்கப்படாத செலவுகளின் காரணத்தினால் தனி மனிதர்கள் வீழ்ந்திருக்கிறார்கள். அதே போல எத்தனை குடும்பங்கள் பெருமக்களே, நாம் கண்ணால் பார்த்த, நமக்கு தெரிந்த, நம்மூரை சார்ந்த, நமக்கெல்லாம் அறிமுகமான எத்தனை குடும்பங்கள் வீண் விரயத்தின் காரணத்தினாலே, தேவையில்லாத செலவுகளின் காரணத்தினால் வீழ்ந்த குடும்பங்கள், எத்தனை சமூகங்களை அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபிலே சொல்லி காண்பிக்கிறான். வீண் விரயம் என்பது அதை அல்லாஹ் தஆலா மிக வன்மையாக கண்டிக்கக்கூடிய ஒரு காரியமாக இருக்கிறது. குலு வஷரபு வலா துஸ்ரிஃபு, அல்லாஹ் சொன்னான், சாப்பிடுங்கள், தேவைக்கு சாப்பிடுங்கள், வேண்டாம் என்று மார்க்கம் சொல்லவில்லை. வயிற்றை கட்டி வாழ வேண்டும் என்று சொல்லவில்லை. சாப்பிடாமல் பட்டினி கிடக்க சொல்லவில்லை. சாப்பிடுங்கள், நன்றாக சாப்பிடுங்கள் அல்லாஹ் சொன்னான். வஷரபு, தேவையானதை அருந்துங்கள், வலா துஸ்ரிஃபு, ஆனால் இஸ்ராஃப் செய்யாதீர்கள். இன்னஹு லா யுஹிப்புல் முஸ்ரிஃபீன், யார் இஸ்ராஃப் செய்கிறார்களோ அல்லாஹ்வின் முஹப்பத்தை அவர்கள் ஒரு காலம் எதிர்பார்க்க கூடாதுன்னு அல்லாஹ் சொன்னார். யார் இஸ்ராஃப் செய்கிறார்களோ நீங்கள் அல்லாஹ்வின் முஹப்பத்தை ஆதரவு வைக்காதீர்கள் என்று அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபில் சொல்கிறான் என்று சொன்னால், பெருமக்களே, மார்க்க ரீதியான காரியங்களிலே அளந்து செலவு செய்கிறோம். அளந்து அல்ல, செய்ய வேண்டிய அளவுக்கு கூட நாம் செய்யவில்லை. ஆனால் உலகியல் ரீதியான காரியங்களிலே, படாடோபமான காரியங்களிலே, ஆடம்பரமான காரியங்களிலே, ஆகுமான காரியங்கள் என்று நினைத்துக் கொண்டு அதிலே நாம் செலவழிக்கக்கூடிய செலவுகள் என்பது இப்படி அப்படி என்று இல்லை. அதனுடைய வரிசையிலே திருமணங்கள் இருப்பதை போல, அந்த செலவழிக்கக்கூடிய வரிசைகளிலே திருமணங்கள் இருப்பதை போல, சமீப காலங்களாக பள்ளியின் திறப்பு விழாக்கள் இருப்பதை போல ஹஜ்ஜும் சேர்ந்து விட்டது. பெருமக்கள், ஹஜ்ஜும் சேர்ந்து விட்டது. ஒரு மனிதர் ஹஜ்ஜுக்கு செல்கிறார், இங்கிருந்து அவருடன் வரக்கூடிய அந்த கூட்டம் இருக்கிறதே, சென்னைக்கு அனுப்புவதற்காக செல்லக்கூடிய அந்த கூட்டம் இருக்கிறதே, அந்த கூட்டத்தில் இன்னொரு 2 கூட்டம் சேர்ந்துச்சுன்னா ஒரு ஆள் ஹஜ்ஜுக்கு போயிடலாம். அவசியமான, தேவையான, தவிர்க்க இயலாத, நிர்பந்தமான, யாரையும் உடன் இருக்க வேண்டாம் என்று சொல்லவில்லை. ஆனால் அதிலும் வீண் விரயம். குறிப்பாக நாம் நம்முடைய மனதில் பதித்து வைத்திருக்கிறோம், ஆகுமான காரியங்களிலே செலவழிக்கப்படக்கூடிய அந்த செலவுகளிலே இஸ்ராஃப் இல்லை என்று கருதி கொண்டிருக்கிறோம். ஆகுமான செலவுகளில் தான் அதிகமான இஸ்ராஃப் என்பது ஏற்படுகிறது என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். அருமையான பெருமக்களே, பொருளாதார ரீதியான வளத்திற்கு உழைப்பு எப்படி அவசியமோ அதே போல வீண் விரயம் இல்லாத ஒரு நிலையும் அவசியம் என்பதை குர்ஆன் ஷரீஃப் பல கோணங்களிலே சுட்டி காண்பிக்கிறது. அல்லாஹ் தஆலா சொன்னான், மக்களை இப்படி துஆ செய்யுங்கள், யா அல்லாஹ் எங்களுடைய துன்யாவையும் ஹைராக்கித்தா, எங்களுடைய ஆகிரத்தையும் ஹைராக்கித்தா. அல்லாஹ் தஆலா அப்படிப்பட்ட மகத்தான அறிவை நமக்கு தந்தருள்வானாக. நம்முடைய துன்யாவையும் அல்லாஹ் ஹைரானதாக ஆக்கி அருள்வானாக. நம்முடைய ஆகிரத்தையும் அல்லாஹ் ஹைராக்கி அருள்வானாக. கஞ்சத்தனத்தை விட்டும் அல்லாஹ் நம்மை பாதுகாத்து தருவானாக. வீண் விரயமான செலவுகளை விட்டும் அல்லாஹ் பாதுகாத்து அருள்வானாக. அல்லாஹ் ரசூலுக்கு பொருத்தமான ஆகிரத்தில் நமக்கு சேமிப்பான நல்ல காரியங்களிலே செலவழிக்கக்கூடிய நசீபை தந்தருள்வானாக. அல்லாஹ்வுடைய மேலான அன்பை நமக்கு நிறைவாக ஆக்கி தந்தருள்வானாக. பிஹக்கி சய்யிதுனா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். This audio was downloaded from tamilbayan.com.